ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான கான்ஸ்டபிள் கனகம் வெப் சீரிஸுடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ இந்த சீரிஸுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 90களில் ஒரு கிராமத்துல இந்த சீரிஸ் நடக்கிறதா கதை களத்தை சித்தரிச்சிருக்காங்க. அந்த கிராமத்துல இருக்கிற மர்மமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு போற பெண்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா தொலைஞ்சு போயிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதனாலேயே ஊர் மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா பெண்களை அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல வர்ஷா புல்லமா பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல கான்ஸ்டபிளா போஸ்டிங் வாங்கிட்டு போறாங்க. வர்ஷாவுடைய ஃப்ரெண்டான மேகா பாத்தீங்கன்னா அதே பேட்டர்ன்ல காணாம போறாங்க. அதுக்கு வர்ஷாவும் ஒரு விதமான காரணமா இருக்காங்க. அதனாலே பாத்தீங்கன்னா வர்ஷா புல்லமா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாங்க. காணாம போன மேகாக்கு என்னாச்சு, அந்த ஊர் பெண்கள் ஏன் எப்படி காணாம போறாங்க, இந்த மர்மங்களுக்கான விடையை வர்ஷா புல்லமா கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றத இந்த சீரிஸுடைய கதையே. வர்ஷா புல்லமா கனகம் அப்படின்ற கான்ஸ்டபிள் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. கனகம் கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு பல்லிக்கு பயப்படுற ஒரு கேரக்டர் தான் இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பதற்றத்தோட இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டே பாத்தீங்கன்னா இந்த பதற்றத்தை நீ விட்ட அப்படின்னா தான் லைஃப்ல வந்து ஏதாவது சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு கேரக்டரா தான் இருப்பாங்க. சோ இவங்களோட பயத்தை ஓவர் கம் பண்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது ஃபீமேல் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். சோ வர்ஷா புல்லமா கனகம் கேரக்டரை ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. 1990ஸ்ல இந்த கதைக்களம் நடக்கிறதுனால ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த டைம்ல இருந்து அந்த இன்இக்வாலிட்டி இந்த சீரிஸ்ல சொல்லிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த சீரிஸ் ஆரம்பிச்ச விதமும் முடிச்ச விதமும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த சீரிஸ் ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் ரொம்ப நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். கனகம், அவங்களோட ஃப்ரெண்ட் சந்திரிகா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அது எமோஷனலா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த சீரிஸ்ல இருக்கிற அந்த வில்லன் கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கு தேவைப்படுற அந்த வியர்ட்னஸ் ரொம்ப நல்லாவே கொண்டு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது இந்த சீரிஸ்க்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. சோ பொல்லமாவோட கேரக்டரும் வில்லனோட கேரக்டரும் தான் மெயினான ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். சப்போர்ட்டிங் ரோல் நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஓடிடில வர இந்த சீரிஸ் அண்ட் மூவிஸ் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி வந்து த்ரில்லரா தான் வரும். சோ அதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா நிக்கணும் அப்படின்னா ஒரு புது கான்செப்ட் எடுத்தா தான் வந்து நிக்க முடியும். பட் இந்த சீரிஸ் வந்து அதை கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுல புதுசா எந்த ஒரு விஷயமே இல்ல. ஆல்ரெடி நீங்க பார்த்த படங்கள்ல இருந்தும் சீரிஸ்ல இருந்தும் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து மறுபடியும் எடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனுமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த சீரிஸ்ல டெல்லியில நடக்கிற மாதிரி சில சீக்வன்சஸ் எல்லாம் காட்டுவாங்க. அந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா பேசிங் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு முக்கியமான காட்சியில சிஜே ஒன்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சிஜே ஒர்க் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. டெக்னிக்கலி இந்த சீரிஸ் வந்து ஒரு சவுண்டான ஒரு சீரிஸ் தான். சுரேஷ் பாபிலியோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்னாலுமே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாவே நிறைய சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. அது இந்த சீரிஸ்க்கான பலம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரீராமோட சினிமாட்டோகிராஃபி, விஷ்ணுவர்தனுடைய ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எடிட்டிங் மோஸ்ட்லி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த சீரிஸ்ல 6 எபிசோட்ஸ் இருக்கு. மொத்தமா 2 hours 40 minutes ஓடுற ஒரு சீரிஸா தான் இந்த சீரிஸ் வந்திருக்கு. பெருசா டல் மூமெண்ட் அப்படின்றது இந்த சீரிஸ்ல இருக்காது. பேசிங் நல்லாவே இருந்துச்சு. டைரக்டர் பிரசாந்த் குமார் பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஒரு டைரக்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருந்தார் அப்படின்னா இந்த சீரிஸ் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். சோ இந்த மைனஸ்லாம் இருக்கிறதுனால இந்த சீரிஸ் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடர்கானட் இல்ல. இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கான்ஸ்டபிள் கனகம் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.